வணக்கம். ஐயாச்சாமி பேசுகிறேன். நீண்ட நாள் அப்படிங்கிறத காட்டிலும் சில வருடங்களாகவே எதிர்பார்த்து கொண்டிருந்த குரூப் 2 தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டுள்ளது. இது சிலருக்கு மகிழ்ச்சியை தந்திருக்கலாம், சிலருக்கு துக்கத்தை கவலையை கொடுத்துருக்கலாம். பட் எப்படி இருந்தாலும் நம்ம இதை கடந்து தான் போகணும். ஸோ தேர்வில் வெற்றி பெற்ற எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன். இப்போ நான் இந்த லிஸ்ட்டில் இல்லை சார், நான் இன்டர்வியூ போஸ்ட் லிஸ்ட்ல இல்லை, நான் இன்டர்வியூ அந்த ரீச்டு சோன் அதுக்குள்ளேயும் நான் இல்லை, ஸோ நான் நல்லா தான் பண்ணேன் அப்படிங்கக்கூடிய மாதிரி நிறைய பேர் சொல்கிறீங்க. பட் இந்த கேள்விக்கு விடையளிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கடினம். முதல்ல ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது குரூப் 1 மெயின்ஸோ இல்லை குரூப் 2 மெயின்ஸோ சிவில் சர்வீஸ் மெயின்ஸோ இந்த தேர்வுகள் எல்லாம் வெற்றி பெறணும் அப்படின்னா 50% கடின உழைப்பு தேவை, 50% நமக்கு அதிர்ஷ்டமும் தேவை அப்படிங்கிறத தான் நிறைய தேர்வு முடிவுகள் வெளிக்காட்டுது. இதில் நீங்கள் இல்லை அப்படிங்கிறதுனால நம்முடைய பொட்டென்ஷியல் ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டீங்கன்னா அது தவறு. பட் ஸோ இந்த தேர்வில் நீங்கள் என்னென்ன தவறுகள் பண்ணீங்க அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அடுத்தடுத்து மூவ் ஆன் ஆகுறது அப்படிங்கிறதான் என்னுடைய அட்வைஸாக இருக்கும். சரியா? ஸோ நிறைய பேருக்கு இன்னும் டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு புரிதல் இருக்குது அப்படின்னா, நான் நல்லா விடை எழுதுனா எனக்கு மார்க் கொடுத்துருவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஒரு டிஸ்கிரிப்டிவ் பேப்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட் ஆன்சருக்கு மார்க் அப்படிங்கிறது கொடுக்கறது இல்லை. ஹவு மற்றவங்களை காட்டிலும் நம்முடைய விடை எந்த அளவுக்கு மோசம் இல்லாமல் இருக்கும். சரியா? அதுக்கு தான் விடை அப்படிங்கிறது, அதுக்கு தான் மதிப்பெண் அப்படிங்கிறது கொடுக்கப்படுகிறது. இன்னும் ரொம்ப சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம கூட தேர்தலில் வாக்களிக்கிறோம். ஸோ ஒரு கட்சிக்கு வாக்களிக்கிறோம், இன்னொரு கட்சிக்கு வாக்களிக்கிறோம். ஸோ இந்த ரெண்டு கட்சிகளுக்குமான அளவுகோல் அப்படிங்கிறது எப்படி வேறுபடுதுன்னா, இவங்களுக்கு ஆக்சுவலி ரெண்டு பேரும் பெஸ்ட் கிடையாது, இவங்களுக்கு இவங்க பரவாயில்ல அப்படிங்கக்கூடிய அடிப்படையில் தான் வாக்களிக்கிறோம். அதே மாதிரி தான் நம்முடைய பேப்பரை எவாலுவேட் பண்ணுறதும் அந்த மாதிரியான ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல தான் பண்ணப்படுகிறது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது யதார்த்தம், இட் இஸ் அ ஃபேக்ட். சரி, இப்போ தேர்வு முடிவுகள் வந்ததுக்கப்புறம் இந்த லிஸ்ட்டில் நான் இல்லை அப்படின்னா ரெண்டு விதமான ஒரு தேர்வுகள் இருப்பீங்க. அடுத்து நான் என்ன பண்ணுறது? ஸோ நான் வேலைக்கு போய்கிட்டே ப்ரிப்பேர் பண்ணுறதா, இல்லை நான் கம்ப்ளீட்டாக ப்ரிப்பரேஷனில் இறங்கலாமா அப்படிங்கக்கூடிய ரெண்டு விதமான ஒரு குழப்பமான ஒரு சூழல் இருக்கும். ஸோ இந்த சூழலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மட்டும்தான் முடிவெடுக்கணும். சரிங்களா? ஸோ வேலைக்கு போய்கிட்டே உங்களால் ப்ரிப்பேர் பண்ண முடியும் அப்படின்னா யூ கேன் கோ. இல்லை நான் ஃபுல் டைம் ப்ரிப்பேர் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட என்ன ப்ரிப்பேர் பண்ணுங்கள். பட் வாட் வென்ட் ராங், எது தவறாயிருச்சு, ஒரு குரூப் 1 மெயின்ஸ்லேயோ இல்லை குரூப் 2 மெயின்ஸ்லேயோ எது தவறாக இருந்தது அப்படிங்கக்கூடிய அந்த வீக்னஸை சரி பண்ணிட்டு நீங்கள் அடுத்தடுத்த கட்டத்துக்கு என்ன நகரலாம். சரியா? பட் இதில் இன்னொரு சஜஷன் என்ன அப்படின்னா, எப்போ நீங்கள் வேலைக்கு போய்கிட்டே படிக்க நினைக்கக்கூடியவங்களை பொறுத்த ஒரு அட்வைஸ் சொல்கிறேன். நீங்கள் 2 அல்லது 3 அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்த முறை உங்களை என்ன ஒரு ஃபைன் டியூனிங் மட்டும் பண்ணுனா போதுமான ஒன்றாக இருக்கும். அதனால் நீங்கள் வேலைக்கு போய்கொண்டே உங்களால் தயார் செய்ய முடியும். அப்புறம் நம்ம எப்போதுமே நம்முடைய சொந்த காசில் உழைக்கும் போது கண்டிப்பாக அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுக்கும். அது கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு கேட்டலிஸ்ட், ஒரு ஊக்கியாக இருக்கும் அப்படின்னு நான் கருதுறேன். பட் முடிவு அப்படிங்கிறது என்ன, அது உங்களுடையதாகத்தான் இருக்கணும். அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்கள் உங்களை கண்டிப்பாக செல்ஃப் எவாலுவேட் பண்ண வேண்டிய ஒரு சூழல் இருக்கீங்க. கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள். சில விஷயங்களை என்னால் வெளிப்படையாக பேச முடியாது, பட் நிறைய இடங்களில் சொல்லியிருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள், பேப்பரை கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்லாம் பாஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி பெஸ்ட் ஆன்சர் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான முடிவுகள் தான் இருக்கும், நீங்கள் கூட சொல்லலாம். சரியா? ஸோ அதனால் இந்த மாதிரி நான் சொன்னேன்னா அது இட் மேபி அ இஷ்யூ, பட் லிமிட்டடாக இவ்வளோதான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் தான் உங்களை அனலைஸ் பண்ணணும். இப்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் நிறைய பேர் கிளியர் பண்ணியிருக்கலாம். இப்போ எனக்கு தெரிஞ்சு இங்கே நம்மக்கிட்ட இன்டர்வியூவில் ஒரு 5 பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 5 பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ இவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய விடைத்தாளும் ஒரு தனியாக தான் இருக்குது, ஒரே ஃபார்மேட்டில் இருக்காது. ஸோ 6 மார்க் கேள்வினா இப்படி தான், 10 மார்க் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்காது. ஸோ அப்போ நீங்கள் உங்களோட என்னவாக இருந்தாலும் நீங்கள் யூ ஷுட் டெவலப் யுவர் ஓன் வே ஆஃப் ரைட்டிங் அப்படிங்கிறத மட்டும் ஐ கேன் சஜஸ்ட் இன் டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாமினேஷன். சரியா? ஸோ இதுதான் நமக்கு
இப்போ கூட வந்து ஒரு ஒரு இரண்டாம் சுற்று அப்படிங்கக்கூடிய புத்தகத்தில் தமிழ் வழியில் முதல்ல வந்து ஐஏஎஸ் தேர்வு எழுதி சென்ற பாலகிருஷ்ணன் சார் அவருடைய ஒரு கோட்டை வந்து சொல்லியிருப்பேன், கவிதை. அந்த புத்தகத்தை நான் ஷேர் பண்ணுறேன், படிங்க. அப்படியே தோற்று போனால்தான் என்ன, இருக்கவே இருக்கிறது இரண்டாம் சுற்று, அதிலும் தோற்றால் மூன்றாம் சுற்று, உடைந்து போகக்கூடாதது ஒன்றே ஒன்றுதான், உள்ளம். உள்ளம் உடையாதவரை உலகம் உடைவதில்லை, உள்ளம் உடைந்தவனுக்கு ஒன்றுமே இல்லை. உள்ளமுடைமை உடைமை அப்படிங்கிறார் ஸோ வள்ளுவர். அதனால த கான்ஃபிடென்ட் மேட்டர்ஸ். சரியா? ஓகே, இப்போ தேர்வு முடிவுக்கு வெளியிட்டவங்களை பற்றி வந்து வருவோம். ஸோ தேர்வு முடிவில் வெளியிடப்பட்டுருச்சு. இப்போ நேர்காணலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 483 பேரை வந்து அழைத்திருக்காங்க 1:3 ரேஷியோவில். இப்போ நேர்காணலுக்கு அழைக்கப்பட்டவங்களா இருக்கட்டும், அதே மாதிரி நான் இன்டர்வியூ போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் the reached zone of the consideration for on-screen certificate verification இருக்கட்டும். இந்த ரெண்டுமே வந்து ஆன்-ஸ்கிரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனை பற்றி தான் சொல்லுது. முதல்ல ஆன்-ஸ்கிரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்னா என்னன்னா, நீங்கள் இப்போதைக்கு போய் எதையும் வந்து இ-சேவா மையத்தில் எதையும் அப்லோட் பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் மெயின் எக்ஸாமினேஷன் எழுதும் போது என்னென்ன டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணீங்களோ அதை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுவாங்க. அதில் ஏதாவது குறைகள் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க. தெரியப்படுத்தப்பட்டதிலிருந்து 15 நாட்களுக்குள் நீங்கள் வந்து என்ன அந்த சர்டிஃபிகேட்டை யாருக்கெல்லாம் இன்டிமேட் கொடுக்குறாங்களோ, எஸ்எம்எஸோ இதில் இன்டிமேட் பண்ணுவாங்க, உங்களுக்கு ஃபோன்லேயோ மெயில் எல்லாத்துலேயும் கூப்பிட்டு சொல்லுவாங்க. ஸோ அவங்க மட்டும் என்ன, யூ ஹேவ் டு ரீஅப்லோடு. சரியா? அப்போ அதில் வந்து தெளிவாக இருந்துக்கோங்க. அது வந்து என்ன, இன்டர்வியூவாக இருக்கட்டும், நான் இன்டர்வியூவாக இருக்கட்டும். சரி சார், இப்போ இன்டர்வியூ இருக்கக்கூடியவங்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு வேலைன்னு தெரிஞ்சிருச்சு. பட் நான் இன்டர்வியூவை பொறுத்த வரைக்கும் நான் வந்து எந்த ரேங்க்ல இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இந்த ரேஷியோ வந்து எக்ஸாக்டாக எனக்கு தெரியாது. பட் நான் என்ன அசியூம் பண்ணுறோம்னா இட் மைட் பி 1:2. சரியா? 1:2 ரேஷியோவில் தான் இருக்கும். அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் ஓவராலாக வந்து என்ன ஒரு 12,000 13,000 ரேங்க்குள்ள இருக்கக்கூடியவங்கள அழைத்திருப்பார்கள். எக்ஸாக்டா நமக்கு இந்த தரவரிசை அப்படிங்கிறது எப்போ தெரியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நேர்காணல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நேர்காணல் பணியிடங்களுக்கான கலந்தாய்வு முடிஞ்ச உடனே நமக்கு வந்து என்ன செப்பரேட்டா ஒரு ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. யாருக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் வந்து இந்த ஆன் ஸ்கிரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனை கூப்பிட்டுருக்காங்களோ இவங்களுக்கெல்லாம் ஒரு ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. இந்த ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம எக்ஸாக்டா சொல்ல முடியும். பட் இந்த 2Aல இந்த லிஸ்ட்ல வந்துருந்துச்சு அப்படின்னாலே வந்து என்ன, என்னைய பொறுத்த வரைக்கும் ஷுட் பி பாசிட்டிவ் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா 1,00,000 பேர்ல 50,000 60,000 பேருக்குள்ள வந்தோம், 60,000 பேர்ல 12,000 பேருக்குள்ள வந்தோம் அப்படின்னா ஸோ we have some potential. அதனால எந்த இடத்துலையும் வந்து நமக்கு வந்து இழப்பு அப்படிங்கிறது இல்லை. சரியா? ஸோ இப்போ நாட் ரீச்டு அப்படின்னு சொல்லியிருக்கு அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் குரூப் 2A பணியிடங்களில் அந்த குறிப்பிட்ட ரேங்க் லிஸ்ட்னு சொல்லப்படக்கூடியதில் ஓவரால் ரேங்க் லிஸ்ட்டில் நீங்கள் கொஞ்சம் பின்னாடி இருக்கலாம். பட் அடுத்த கட்டத்தில் வரும்போது கம்யூனல் ரோஸ்டர் படி வரும்போது வேணால் வந்து என்ன உங்களுக்கு சிலருக்கு மட்டும் வந்து என்ன வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைப்பதற்கான சூழல் இருக்குது. மற்றபடி இதுதான். ஸோ நேர்காணல் தேர்வுக்கு வந்து நம்ம வந்து என்ன திருநெல்வேலி, தென்காசி, சென்னை இந்த 3 இடங்கள்லையும் வந்து நம்ம வந்து அதற்கான இலவச வகுப்புகள் அண்ட் மதுரையிலையும் நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். அநேகமாக டாக்டர் கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு முத்தமிழறிஞர் அந்த நூலகத்தில் நம்ம ஒரு ஓரல் ஃப்ரீ மார்க் டெஸ்ட் வந்து நம்ம வந்து என்ன கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ இதுதான். மற்றபடி வந்து இதில் குழப்பமடைவதற்கோ பயமடைவதற்கோ எதுவுமே இல்லை. ஸோ யூ வாண்ட் டு ப்ரொசீட் ஃபர்தர். இல்லை என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் வந்து முடிவெடுக்கணும். வேறு யார்கிட்டையும் வந்து என்ன இந்த பொறுப்பை வந்து கொடுக்காதீங்க. சரியா? ஸோ ஷுட் பி த டிசிஷன் ஷுட் பி யுவர்ஸ். சரியா? நம்மளால முடியலாம், யாரால முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தில் வந்து இருங்க. ஸோ கிராக் பண்ணலை, இந்த லிஸ்ட்டில் இல்லைங்க அப்படிங்கிறதுக்குனால வந்து நீங்கள் வருத்தப்படுவதனால எதுவுமே ஆகிறதில்ல. சரியா? ஸோ இட் இஸ் நேச்சுரல். ஸோ வரல அப்படிங்கிறது. பட் அதுக்காக வந்து நம்ம வந்து வரி பண்ணணுமா அப்படின்னா கிடையாது. ஸோ இந்த மைண்ட் செட்லேருந்து வந்து என்ன வெளியில் வாங்க. சரியா? ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் மைண்ட் செட்டோடு இருக்க சொல்லல. பட் உங்கள் மைண்ட் செட்டை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு அனலிட்டிக்கல் மைண்ட் செட்டுக்கு நீங்கள் வாங்க. ஏன் எனக்கு கிடைக்கல, நான் பண்ணினதில் என்ன தவறு அப்படிங்கிறது வந்து இருந்தது, இந்த தவறை வந்து நான் எப்படி வந்து சரி செய்யணும், இது மாதிரியான விஷயங்களில் யூ ஹாவ் டு ஃபோக்கஸ். சரியா? தேங்க்யூ.
ஸோ இப்போதைக்கு இதுதான். அடுத்த அப்டேட் வரும்போது நான் உங்களுக்கு செப்பரேட்டாக ஐ வில் ப்ரொவைட் வீடியோஸ். தேங்க்யூ.